மருதாணி வைக்க போறோம். என்ன பண்ணோம்? கிளவுஸ் போட்டு மருதாணி வைக்கிற முதல் ஆள் நல்ல ஃபீல் பண்ணி வை மருதாணி, அப்பதான் நல்லா செவக்கும். மாட்டு சாணி மாதிரியா இருக்குப்பா, கன்ஃபார்மா சொல்றேன். அந்த பதத்துல ஐயோ, அந்த பதம்லாம் தொட்டு பார்த்ததுனா கேட்டீங்கன்னா இல்ல, பாக்கிறதுக்கு அது லூஸ் மோஷன் போனாரு. அமைதியாக உட்காந்துருந்தேங்க. நல்லா என்னை உசுப்பேத்தி விட்டாங்க. அது என்னன்னா, இந்த மருதாணி வந்து ஒய்ஃபுக்கு புருஷன் தான் வச்சு விடணுமா. அதில் தான் அவர் பாசம் எவ்வளோ ஒய்ஃப் மேலே இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுவாங்களாம். இந்த மருதாணி வச்சது நல்ல கலர் வந்துச்சுன்னா பாசம் அதிகமாக இருக்கான், கலர் வரலன்னா பாசம் கம்மியாக இருக்கான். இதெல்லாம் எந்த ஊர் நியாயம்னு தெரில. சரி, மருதாணி தான் ஒழுங்காக அரைச்சி வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க. நல்லா குளு குளுன்னு ஆயிடுச்சு. இந்த மருதாணி வந்து எங்கள் வீட்டு மாடியிலேயே வளர்ந்தது தான். ஸோ இது கடையிலேருந்துலாம் வாங்கலை. அதனால் கலர் வந்து நல்லாவே வரும் இந்த மருதாணி. நான் உஷாராக என்ன பண்ணிட்டேன்னா, கையில் க்ளவுஸ் போட்டுட்டு அவங்களுக்கு வச்சு விட்டேன். இல்லைனா நம்ம கை கலர் ஆயிரும்ல. அப்புறம் இந்த மருதாணியில் வேறு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் போட்டிருந்த க்ளவுஸே பயங்கர கலர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்கள் கையில் பக்காவாக போட்டு விட்டாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு சவக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 45 மினிட்ஸ்லேயே வாஷ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அதுலேயே நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. நானும் மொக்கையாக தான் வச்சு விட்டேன், பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆயிடுச்சுங்க. பாருங்களேன், இன்னும் டார்க்காகவும் இது கொஞ்சம் கம்மி தான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லி இந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்க்க வச்சுருக்காங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.